உங்களோட லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி வச்சுருங்க சார், ரைட் ஹேண்டை மேலே தூக்கி வச்சு. ஈவன் ப்ரெக்னென்ட் உமனுக்குமே இந்த பொசிஷன் பெஸ்ட்டு. அதாவது ஆனால் தரையில் தான் படுக்கணும் சார். நீங்கள் பெட்டில் படுத்தீங்கன்னா ஸ்பைன் ப்ராப்ளம் கரெக்டாக ஆகாது சார். நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ் வராங்க ஸ்பைனல் ப்ராப்ளம், டிஸ்க் பத்தாலஜி, இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சி எல்லா பேஷண்ட்டும் தரையில் தான் படுக்க சொல்லுவோம். 2 நாள் 2ஆவது நாள் வந்து அப்படி சார், ராஜா சார் வலி உயிர் போகுது சார், முடியல தரையில் படுக்க. 5ஆவது நாள் வந்து சொல்லுவாங்க சார் சூப்பராக இருக்குது சார். 6ஆவது நாள் சொல்லுவோம் சார் அந்த பாயை விரித்து போட்டு அந்த துணியை போட்டு அப்படி விரிச்சு போடுறது எப்படி திரும்ப சார் இருக்குது, இவ்வளோ நாள் என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆவது நாள் வந்து எல்லா பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறது ராஜா சார் சூப்பர் சார் நீங்கன்னு சொல்லிட்டு வெறும் தர எல்லாத்தையும் தர பழக்கப்படுத்திட்டே இருக்கீங்க. எல்லாத்தையுமே இங்கே வர பேஷண்ட்லாம் தரையில் படுக்கிறீங்க, தரையில் ஸ்பைன் ப்ராப்ளம் வந்தாங்கன்னா தரையில் படுக்கிறீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்படி மாலை லைன் இருக்குது சார். இப்போ இந்த டேக் வந்து இப்படி இருக்குது சார். இந்த டேகை நான் பெட்டில் இப்படி போட்டேன்னா அப்படியே தான் இருக்கும் சார். இதே டேகை நான் இங்கே போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். லைக்வைஸ் நீங்கள் கீழே கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைன் வில் கெட் அலைன்டு ஆட்டோமேட்டிக்லி சார். நார்மலாக ராத்திரி தூங்குறதை விட காலைல எந்திரிக்கும் போது 1/2 இன்ச்சு to 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருப்போம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பைன் ஃபுல்லாக டீகம்ப்ரெஷன் பொசிஷனில் இருக்கும். அப்போது நீங்கள் அது பெட்டில் படுத்தீங்கன்னா அது கூட நடக்காது சார். இப்போ பொதுவாக வந்து இப்போ நீங்கள் வந்து தரையில் தான் படுக்கணுன்றீங்களே சார், மேபி மேட் ஏதாவது தேவைப்படுமா? இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, யோகாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக தர கூட வந்து கனெக்ட் பண்ணி உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன பெட்ஷீட் திக்காக யூஸ் பண்ணலாம் சார். அப்படி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் யூஸ் பண்ணுற யோகா மேட்டை யூஸ் பண்ணக்கூடாது சார். மெடிடேஷன் யூஸ் பண்ணும்போது அது சித்தரோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா புளித்தோல்லேருந்து அப்படியே லைனாக ஒரு லேயராக போட்டு கிட்டத்தட்ட 12 லேயர் போட்டு அதுக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இப்போ யோகா மேட்டில் பண்ணுறோம். யோகா மேட் ஸ்டில் நாட் ரெக்கமெண்ட் சார். யோகா மேட்டில் படுத்துட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டு ஏஞ்சி பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக பின்னாடி ஸ்வெட்டாக இருக்கும். அதுவே பண்ணக்கூடாது சார். நல்ல கம்பளி தூங்குறதுக்கு போத்துக்கிறது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு ஒரு திக்கு பெட்ஷீட் சார் கீழே போட்டுட்டு அழகாக யோகா பண்ணுங்கள் போதும் சார், சூப்பராக இருக்கும் சார். அதே மாதிரி படுக்கிறதுமே நல்ல திக்கு பெட்ஷீட் போட்டு கீழே படுக்கலாம் சார். அப்படி ஒரு வேளை பில்லோ வேண்டாம், சைடில் திரும்பும் போது பில்லோ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அந்த ஹைட்டுக்கான பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஸ்டில் நோ பில்லோஸ் நாட் ரெக்கமெண்ட் சார். அதே மாதிரி ஃபுட் வேரும் கூட சார். நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, மனுஷனுக்கு எந்த மாதிரியான செப்பல் தேவை, எந்த மாதிரியான ஃபுட்வேர் தேவைன்னு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ஃபுட்வேர் இருக்குல்ல, அது கூட ஸ்டில் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிறாங்க சார். என்ன வெறும் கால் நடக்குன்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா அப்போ தான் பாடி, ஏன்னா ஹியூமன் பீயிங் ஏன்ஷியன் இதில் வரும்போது டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடையும் போது மனுஷன் வந்து ஃபுல்லாக வெறும் காலில் நடந்து தான் வந்திருக்கான் சார். ஏன்னா செப்பல் போடல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடிஃபை ஆகி குள்ளு முத்து அந்த இதெல்லாம் மாற்றி வந்தது. இப்போவுமே வெறும் காலில் நடந்தால் தான் ஸ்ட்ரென்த்து சார். அப்போது அந்த ஹைட் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பில்லோ வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது? பில்லோட ஹைட்டை டேப்பர் பண்ணிட்டே வாங்க சார். உள்ளே இருக்க கொஞ்சம் துணியை பிடிங்கிட்டே வாங்க சார்.